திருப்புகழ் 322. தலைவலையத்து தரம் பெறும் பல புலவர் மதிக்க சிகண்டி குன்று எரி தரும் அயில் செச்சை புயம் கயம் குற வஞ்சியோடு தமனிய முத்துச் சதங்கை கிண்கிணி தழுவிய செக்கச் சிவந்த பங்கைய சரணமும் வைத்து பெரும் பிரபந்தம் விளம்பு கால புலவன் என தத்துவம் தரம் தெரி தலைவன் என தக்க அறம் செய்யும் குண புருஷன் என பொன் பதம் தரும் ஜனனம் பெறாதோ பொறையன் என பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவன் என திக்கு இயம்புகின்றது புதுமை அல்ல சிற்பரம் பொருந்துகை தந்திடாதோ குலசைலத்து பிறந்த பெண்கொடி உலகு அடைய பெற்ற உந்தி அந்தணி குறைவு அற 32 அறம் புரிகின்ற பேதை குணதரி சக்கர பிரசண்ட சங்கரி கண பண ரத்ன புயங்க கங்கணி குவடு குனித்து புறம் சுடும் சின வஞ்சி நீலி கலப விசித்திர சிகண்டி சுந்தரி கடிய விடத்தை பொதிந்த கந்தரி கருணை விழி கற்பகம் திகம்பரி எங்கள் ஆயி கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை சுருதி துதிக்கப்படும் திரியம்பகி கௌரி திருக்கொட்டு அமர்ந்த இந்திரர் தம்பிரானே பொறையன் என பொய் பிரபஞ்சம் அஞ்சிய துறவன் என திக்கு இயம்புகின்றது புதுமை அல்ல சிற்பரம் பொருந்துகை தந்திடாதோ சிறந்த மலையான இமயத்தில் பிறந்த பெண்கொடியும் உலகம் எல்லாவற்றையும் ஏன்ற குளிர்ச்சி உடைய திருவயிற்றை உடையவளும் குறைவற்ற வகையிலே 32 அறங்களை செய்து வந்த தேவியும் நல்ல குணமுடையவளும் மந்திர சக்கரத்தில் வீரத்துடன் விளங்கும் சங்கரியும் கூட்டமான படங்கள் பொருந்தியும் மணி உடையதுமான பாம்பை கங்கணமாய் அணிந்தவளும் மேருமலையை வளைத்து திரிபுரத்தை எரித்த சினம் கொண்ட வஞ்சி கொடி போன்றவளும் நீல நிறம் உடையவளும் விசித்திரமான தோகையை உடைய மயில் போன்றவளும் சுந்தரியும் பொல்லாத நஞ்சினை அடக்கிய கண்டத்தை உடையவளும் அருள் நிறைந்த கண்ணை உடையவளும் கற்பகம் போன்று வேண்டியதை வேண்டியவர்க்கு தருபவளும் திசைகளையே ஆடையாக உடுத்தவளும் எங்கள் தாயும் தன்னை வணங்கும் அடியவரிடத்தே இரக்கம் உடைய அம்பிகையும் வேதங்கள் வணங்கும் 3 கண்களை உடையவளுமான காமாட்சி அம்மையின் திருக்கோயிலில் வீற்றிருக்கின்ற தம்பிரானே இந்திரரின் இறைவனே முதல் எல்லையில் வைத்து தகுதியுள்ள மேன்மை உடைய புலவர் போற்ற மயிலையும் கிரௌஞ்சமலையை பிளந்து எரிந்த வேலையும் வெற்றி மாலை சூடிய தோள்களையும் ஐராவத யானை வளர்த்த தெய்வ யானையையும் குறவர் பெண் வள்ளியையும் பொன்னாலான முத்து சதங்கையும் கிண்கிணியும் தழுவி மிகச் சிவந்த தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களையும் கொண்டு பெரிய பாடல்களை பாட வல்ல கரிய மேகம் போன்ற புலவன் இவன் என கூறுமாறும் உண்மை ஞானம் பெற்றவன் இவன் என கூறுமாறும் தக்க அறங்களை செய்யும் குணமுடையவன் என்று உலகத்தவர் கூறுமாறும் மேலான பதவியை அளிப்பதுமான பிறப்பை நான் பெறமாட்டேனா இவன் பொறுமை உடையவன் என்றும் இவன் உலகத்தை கண்டு அஞ்சிய பொய்யான உலகத்தை கண்டு அஞ்சிய துறவி என்றும் திசைகளில் உள்ள உலகத்தவர் கூறுவது ஓர் வியப்பானது அன்று புதுமை அல்ல அறிவுக்கு அப்பாற்பட்ட பெரும் நிலையை சேர்ந்து பொருந்தும் பேற்றை நின் அருள் தாராதோ நின் அருள் தர வேண்டும் என்றவாறு